உங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் வரும்ல, தேர்தல் போது என்ன சொல்லுவாங்க? தேர்தல் போது நாங்க இந்த வள்ளியூரா வந்திருக்கீங்களா, அந்த ஊர்ல நகராட்சியா கொண்டு வருவோம் அப்படின்னாங்களா? எதா நடந்ததாமா? நகராட்சி ஆச்சா? காலேஜ் வந்ததா? மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவ கல்லூரி வரும் என்று சொன்னார்கள், வாக்குறுதி தந்தாங்க, வந்துதா? அந்த சீட்டு இன்னும் இருக்கு, வாக்குறுதி கொடுத்த சீட்டு, ஆனா வரவே இல்லை. அரசு பல்கலைக்கழகம் காலேஜ், வேற ஏதாவது காலேஜ், வேளாண் கல்லூரி, அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஏதும் வரல. வேற ஏதாவது திட்டம், பாசன திட்டம் பத்தி பேசலாமா? இப்ப இந்த ஊர்ல தாமிரபரணி, அப்புறம் பச்சை ஆறு, எலுமிச்சை ஆறு, இதெல்லாம் நிறைய இருக்காமா? அந்த கருமணி ஆறு, நம்பி ஆறு, இதெல்லாம் இணைக்கும் திட்டம். இந்த திட்டத்தை பத்தி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நாங்க இந்த திட்டத்தை இணைச்சு இந்த ஊருக்கெல்லாம் தண்ணி கொடுக்க போறோம். இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 56,000 ஏக்கர் விவசாய நிலம், 56,000 ஏக்கர் விவசாய நிலம், உங்க நிலம் அதுலதான் வருது. இத்தனை நிலத்துக்கும் தண்ணி பாசன திட்டம் கொடுக்க போறோம். சுசீந்திர ஆறு, அந்த ஆறு தண்ணிய ராதாபுரம் வாய்க்கால்ல கொண்டு வந்து விட்டு இன்னும் கூட நல்ல திட்டங்களை கொடுக்க போகிறோம் என்று வாக்குறுதி தந்தாங்களே, செஞ்சாங்களாமா? ஒரே ஒரு வாய்க்கால தூர்வாரி இருப்பாங்களா? ஒரே ஒரு பாசன திட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்களா? அப்புறம் எப்படி தண்ணி வரும்? தண்ணி வருமா? எப்படி விவசாயம் செய்யறது? விவசாயமும் இல்ல. இங்க ஏதாவது தொழிற்சாலை இருக்காமா? பசங்க படிச்ச பசங்களுக்கு வேலைக்கு இங்க ஏதாவது தொழிற்சாலை இருக்கா? கிடையாது, எந்த தொழிற்சாலையும் கிடையாது. பசங்க படிச்சுட்டு என்ன பண்றாங்க? சும்மாதான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சும்மா இருந்தா என்ன பண்ணுவாங்கம்மா பசங்க? சினிமா பாப்பாங்களா? சரி, அடுத்தது ஒயின் ஷாப் போவாங்களா? இருக்குதா ஒயின் ஷாப்பு? நிறைய இருக்கா? என்னமா நீங்க என்ன சொன்னீங்க? காலேஜ் வேணும்னு கேட்டீங்க, பாசன திட்டம் வேணும். நம்பியாறு, இந்த தாமிரபரணி ஆறு, பச்சை ஆறு, எலுமிச்சை ஆறு, இந்த ஒரு ஆறையா இணைச்சு தண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க. மருத்துவ கல்லூரி கேட்டீங்க, நகராட்சி ஆக்கணும்னு கேட்டீங்க. ஆனா ஏமா அதெல்லாம் பண்ணாம வெறும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை திறந்து விட்டாங்க? எதுக்கு? திருநெல்வேலிக்கே அல்வாவா? எதுக்கு? நீங்க ஏமாத்துறதா இது? என்ன பண்றாங்க? இத செய்யறேன் அத செய்யறேன்னு அழகா தேனொழுக பேசி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே செய்யல. எத்தனை கடை ஒரு நாளைக்கு இந்த கடைகள்ல என்ன தெரியுமா? எவ்வளவு காசு தெரியுமா போகுது? 4 கோடி ரூபாய். ஒரே நாள் கலெக்ஷன் இந்த மாவட்டத்துல மட்டும் 4 கோடி ரூபாய்மா. எங்கம்மா இருக்குது 4 கோடி ரூபாய்? யாருக்கு காசு? யார் காசு? உங்க வீட்டு காசா? உங்க வீட்டு காசாமா? எங்க 4 கோடி ரூபாய்? பக்கத்து மாவட்டத்துல இருந்து வருதா? அந்த மாவட்டத்துல இருந்து இங்க வந்து குடிச்சிட்டு போறாங்களா? கிடையாது. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பவங்க தான் குடிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1450 கோடி ரூபாய் டாஸ்மாக் கடைகளின் வருமானம் மட்டும் இந்த மாவட்டத்துல. 1450 கோடி ரூபாய் யார் காசு? உங்க காசு. அதுதான் உங்களுக்கு 1000 ரூபாவா திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாசம் மாசம் வந்துதா 1000 ரூபாய்? நிறைய பேருக்கு வரலையா? 1.5 கோடி பேரு 2.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு 1.5 கோடி பேருக்கு தான் மகளிருக்கு இந்த உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் எங்க போச்சு? மறுபடியும் டாஸ்மாக்கே போயிடுச்சா இல்லையா? எல்லாம் இதான் நடக்குது. அதாவது நீங்கள் கொடுக்கும் அந்த காசு தான் திருப்பி கடைக்கு போகுது. தடிக்கு விழுந்தா சந்து கடைகள், தடிக்க விழுந்தா டாஸ்மாக் கடைகள். எதற்காக? நம்ம பசங்க படிச்சுட்டு நல்லா இருக்க. இந்த மாவட்டம் கல்வி வளம் மிகுந்த மாவட்டம். ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் நல்லா படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா கடையை திறந்து விட்டு அவர்களை குடிகாரர்களாக ஆக்கியது மட்டும்தான் இவங்க செய்த திட்டம். வேற என்ன நல்ல திட்டமும் கொடுக்கல.